இப்போ இதில் வந்து எண்ணெய் ஊற்றி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டேன். 2 தக்காளியை போட்டு வதக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் காய்கறியை நமக்கு என்ன காய்கறி வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் மாதிரியான காய்கறிகள் வேண்டாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா மொச்சையை வந்து வேக வச்சு இதில் போட்டிருக்கேன். மொச்சையை வேக வைக்கும்பொழுது ஒரு பச்சை மிளகாய், சோம்பு, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு அதை இதில் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கும்போது வதங்கினப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசால் பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். புளி தண்ணியும் சேர்த்துருக்கேன். கடைசியாக நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா கறிவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் இதில் ரொம்ப டேஸ்ட்டுக்கு என்ன தேவையான ஒன்றுன்னா வெண்ணெய், பசு வெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லாயிருக்கும், செய்து பாருங்கள். களிக்கு மட்டும் இல்லை, சப்பாத்திக்கும் சாப்பிடலாம், சாதத்துக்கும் சாப்பிடலாம், எதுக்கு சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.